அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட எங்களோட ரெஃபரலில் நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வர்த்தகம் செய்வதனால் புரோக்கரேஜ் அப்படிங்கிறது ஒன்று வரும். அந்த புரோக்கரேஜ்னால் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய இயலும். எப்படி இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் வர்த்தகம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அதில் எப்படி இருந்தாலும் நீங்கள் புரோக்கரேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. அதுவே எங்களிடம் கணக்கு துவங்கி செய்தால் அது எங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்ததாக இருக்கும். இது விருப்பம் இருந்தால் செய்யலாம், இது கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி ஜூன் 23ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 18,830 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நேரம் 7:05. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தென்படுகிறது. ரேஞ்ச் பலப்பரீட்சை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அப்போ ஒரு வாரத்தோட கான்ட்ராக்ட் கிடையாது, ஒரு வாரத்தோட இறுதி நாள். ஒரு வாரம் அப்படிங்கிறது மண்டே டு ஃப்ரைடே. அப்போது திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இதுதான் நம்மளுக்கு ஒரு வாரம். அப்போ இந்த ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 300 புள்ளிகள் நிஃப்டி இருக்கணும். 500 புள்ளி அது ஒரு இம்ப்ளைட் வாலிட்டி ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ப்ரீமியம் ஆப்ஷனுடைய ஹெட்ஜிங் எந்த முறையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேஞ்ச் மாறும். இப்போ சமீப காலத்தில் நம்மளுக்கு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த வாரம்னு எடுத்துகிட்டு இப்போ 4 நாட்கள் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 4 நாட்களில் அதிகபட்சமான ஹை அப்படிங்கிறது நேற்றைய பதிவு பண்ணதான் 18,886, லோங்கிறது 18,660. அப்போ இதற்குண்டான தொலைவு பார்த்திங்கன்னா 226 புள்ளிகள் இருக்குது. நேற்று முடிஞ்சது பார்த்திங்கன்னா 18,771. அப்போது இதிலிருந்து குறைந்தபட்சம் இந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணோன்னாலும் நம்ம ஒரு 111 புள்ளிகள் பயணம் நடைபெறணும். இங்கிருந்து ஹையை பிரேக் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு ஒரு 117 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம யோசித்தோம்னா சரிசமமான பயணமாக, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இருக்கிறதுல அதிகபட்ச ஹையை பிரேக் பண்ணாலும் ஒரு 117 புள்ளிகள் ஏறணும், இறங்கினாலும் 111 புள்ளிகள் இறங்கணும். அதன் பின் தான் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உட்பட்டு செல்ல இயலும். அப்போ இந்த பிரேக் அவுட் பலப்பரீட்சை இன்றைக்கி நடைபெறுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போது ஒரு நாள் பயணமாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த 4 நாட்களில் நம்மளுக்கு ஒரு நாள் பயணம் என்ன அப்படிங்கிறதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அப்போது ஒரு நாள் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 180 புள்ளிகள் 170 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு ஒரு பயணம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 புள்ளிகளும் கூட பயணம் கிடையாது. ஒரு ஹைக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணம். நேற்று பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 120 புள்ளிகள் தான் மொத்த பயணமாகவே இருந்தது. அப்போ கடைசி 2 நாளில் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கியிருக்கு. அப்போது இந்த 120 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ளஸ் ஆனாலோ இல்லை மைனஸ் ஆனாலோ தான் ஒரு பிரேக் அவுட்டுக்குள்ளேயே போகுது இந்த வாரத்தோட இதுக்குள்ளே. அப்போ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்க போனால் ஒரு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் முடிஞ்சிட்ருக்கு. இது ஒரு ப்ராபபிலிட்டியாக சான்சஸ் தான். ஆனால் நீங்கள் ஆய்வு செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு வாரத்தோட இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் முடிஞ்சிட்ருக்கு. வெள்ளிக்கிழமையோட வர்த்தகம் ப்ளஸில் முடிஞ்சிட்ருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன நடைபெற போகிறது அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ சந்தை என்ன தான் கீழே முடிந்திருந்தாலும் நம்மளுக்கு 18,800 கால் 800 புட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஹெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. இந்த ஒரே ஸ்ட்ரைக் இரண்டுமே ஒரே வர்த்தகம்
ஒரே வர்த்தகம்னா வேல்யூம் பேஸில் வந்துட்டு அடுத்தடுத்த வர்த்தகம் நடைபெற்றதுனால இது ஸ்ட்ரேடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரேடலுக்கோட அர்த்தம் என்னென்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது மார்க்கெட் ஏடிஎம்மாக இருக்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை போத் உங்களுக்கு பை ஆர் செல் ரெண்டுமே, அதாவது கால் புட் ரெண்டுமே பை பண்ணணும் அல்லது கால் புட் ரெண்டுமே செல் பண்ணணும். இதை பை பண்ணதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் பண்ணினதுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 184 புள்ளிகள் வருகிறது. அப்போ இந்த 184 புள்ளிகளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். அப்போ 184 புள்ளிகள், அப்போ 18,800 ப்ளஸ் மைனஸ், அப்போ ப்ளஸ் 184னா 18,984 மைனஸ்னா 18,616. அப்போது சந்தையோட பயணம் 18,616லிருந்து 18,984க்குள்ள உட்பட்டு இருந்தால் நம்மளுக்கு ஷார்ட் செல் அடித்தவங்களுக்கு, அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 100% லாபத்தை உண்டாக்கும். அதுவே இந்த உட்பட்டு எல்லை, அதாவது 18,616லிருந்து 18,984க்குள்ளே இருந்தால் லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு 100% நஷ்டம். அப்போது லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு இந்த ரேஞ்சை தாண்டும் பொழுது அவர்களுக்கு லாபம் வரும். அப்போ அந்த பயணம் வர அவர்களுக்கு பெரிதாக ஏதேனும் தாக்கம் இருக்காது. அப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துக்கு அப்புறம் தான் அவங்க பயப்படுவாங்க. அப்போ அவங்க பயந்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இதற்குள்ளே ஒரு ட்ராமாஸ் நடக்கும். இந்த ட்ராமாவை நீங்கள் வந்துட்டு நல்லா சற்று ஆய்வு செஞ்சிங்கன்னா இதற்குள் எப்படியெல்லாம் வர்த்தகம் செய்யலாம், இதற்குள் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல வந்து வீக்லி டேட்டா, மந்த்லி டேட்டா, டெய்லி டேட்டா, இதெல்லாம் வச்சு எப்படி நீங்கள் ஆய்வு செய்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிதாக பயன்படும். அதனால தான் இந்த ரேஞ்ச் பலப்பரீட்சை அப்படின்ட்டு நம்ம டைட்டில் வச்சுருக்கிறோம். இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் ஸ்ட்ராடல், அவங்க 44,000 இருக்கும்போது, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து 44,000 அப்படின்னு இருக்கும்போது கால் புட் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 393, 164, அப்போது ஒரு 560 அப்படிங்கிறது வரும். அப்போது ஒரு 560 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுதான் இப்போதைக்கு 44,000 கால் புட்டோட கட்டுப்பாடாக இருக்கும். அப்போ 44,560 இந்த 43,440 இதுதான் ரேஞ்சாக இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு சந்தை இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு இருந்தால் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த ரேஞ்சை தாண்டினால் லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இதற்கு உட்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி எல்லையை தான் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்யணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு ஜூன் 30ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். இது கற்றலுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.